விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோங்கடா. அநியாயப்பட்டு வச்சுருக்க, அநியாய மோசத்தில் வச்சுருக்க, இப்போ தான் விளையாட்டு அப்படின்ட்டார். நீ பேப்பரை வச்சு உலக நாடு விளையாடுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு காகித பேப்பர், பணத்தை பேப்பரை வச்சு விளையாடுதான். மக்களை பூரா நசுக்குதான். அவனுக்காக குளிர் காயறதுக்கு அச்சடித்த பெட்டி அடித்து அவன் வீட்டுகளில் தங்க நகைகள், இடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அத்தனை அந்த பேப்பரை உள்ளே விட்டு வெளியே எடுத்து உள்ள வீட்டுக்குள்ளே டன்னாக சொறி வச்சுருக்க அரசியல்வாதி எல்லாமே. புரியுதா? விளையாட்டுக்கு நான் பூமியை கொடுக்கல, ஒரு பேப்பர் அடிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் நான் இப்படி விளையாடுறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அதனால தான் கணக்கு பஞ்சாயத்து போர்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறப்பா. அது தாப்பில் சட்ட பேரவை நடத்தானா தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நோட்டீஸ் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து விட்டுறப்பா. இது பெரிய பாயிண்ட்டு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆனால் அனுப்பாட்டாலும் டைம் வரையில் அந்த ஆட்டாமுட்டிக்காக அந்த இராணுவம் உள்ளே வந்த உடனே எப்படிங்கிற கணக்கு போட்டு பட்டியல் அடித்து செகண்டில் அள்ளி அடைச்சிருவார். எனக்கு குறி தமிழ்நாடு தான் அப்படின்ட்டார். நான் தமிழ்நாடு என்னை பாடாப்படுத்தி வச்சுருக்கான், தமிழ்நாட்டில் என்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான், பாடாப்படுத்தி கொண்டே இருக்கான். ஆனால் வீட்டு குடும்பத்தார் வாரிசு வரைக்கும் நான் கொடியை தூக்கி ஆடுறவன வாரிசு 1 வயசு கிடந்தாலும் உள்ளே கொண்டு போயிடுவோம்ட்டார். எல்லாம் புரிஞ்சுக்கோ, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டார். தப்பு செய்தியா உன் குடும்பம் வாரிசு வரைக்கும் அனுபவிச்சு தான் போகணும் அப்படின்ட்டார். அதனால் பஞ்சாயத்து போர்டு வார்டுலேருந்து, பஞ்சாயத்து போர்டு தலைவர்லேருந்து, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் குடும்பம் வாரிசு வரைக்கும் உள்ளே போட்டுருவார். போடையில் நடிகை உள்ளே போயிடும். சென்னை மெட்ராஸு ஃபுல்லாக நடிகர் நாடகம் ஆடுது அனைத்தும் உள்ளே அள்ளிடுவார். ஏன்னா 2 தான் ஆடுது, இந்த 2ஐயும் சேர்த்து உள்ளே அள்ளிடுவார். அள்ளி எங்கே அதாட்டு ராலி ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கும், சுற்றி கிறங்க விடுவார். கிறங்க விட்டு அதுக்கப்புறம் நாக்கு வெளியே தலையில் கடவுளே தப்பு செஞ்சிட்டோம் மன்னிப்பு கொடுங்கங்கிற கேள்வி வர்றது வரைக்கும் விட மாட்டார். சுற்றுறாம்பார் வண்டியை, 4 வீலர் 2 வீலர் ராலி பஸ்ஸு கிஸ்ஸு அள்ளி போட்டு லாக் பண்ணிக்கோடா இல்லைன்னா தவ்விடுவான். தமிழ்நாட்டுக்காரப்பே அப்படியே தவ்விடுவான், போகிற வண்டியிலே தவ்விடுவான். ஆனால் மூளையோடு இருப்பான். அந்த மூளையை கசக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் முடியும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா, நோட்டீஸ் அனுப்பிடுறப்பா. நோட்டீஸு பஞ்சாயத்து போர்டு பேரிட்டோம், சட்ட பேரவைகள் போட்டோம். நீதி அரசர் கணக்கு இட்டார், நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.